தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள நாகலாபுரத்தை சேர்ந்த ஆசை தம்பி ஆனந்தி தம்பதியினரின் மகளான சபிஷ்னாவிற்கு பூப்புனித நீராட்டு விழா அவர்களது வீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தாய் மாமன்கள் தங்களது முறையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணி பட்டு சேலை, தங்க நகை, வளையல்கள், பாத்திரங்கள், இனிப்புகள், பழ வகைகள் என ஏராளமான பொருட்கள் அடங்கிய 350 தாம்பூல தட்டுக்களை நீளமான கண்டெய்னர் லாரியில் கொண்டு வந்தனர். வான வேடிக்கையுடன் கேரள செண்டை மேளம் முழங்க தனது உறவினர்களுடன் உற்சாகமாக ஆட்டம் பாட்டத்துடன் நாகலாபுரத்தில் உள்ள தனது அக்கா வீட்டை நோக்கி தாய் மாமன்கள் ஊர்வலமாக சென்றனர். அவ்வாறு செல்லும் வழி நெடுகிலும் ஊர் மக்களின் கண்களை கவரும் வகையில் கலர்ஃபுல் லைட் ஷோ மற்றும் கலர் பேப்பர் ஷாட் போட்டு அசத்தியுள்ளனர் இந்த தாய் மாமன் பிரதர்ஸ். தொடர்ந்து ஆடுகளை கையில் பிடித்து கொண்டு சீர்வரிசையுடன் வீட்டிற்கு வந்த தாய் மாமன்மார்களுக்கு பாத பூஜை செய்து மாலையிட்டு ஆரத்தி எடுத்து இன்முகத்துடன் வரவேற்றனர் ஆசை தம்பி ஆனந்தி தம்பதியினர். பின்னர் தங்களது மருமகளுக்கு சடங்குகள், சம்பிரதாயங்களை செய்த தாய் மாமன்கள் சபிஷ்னாவிற்கு தங்க செயின் அணிவித்து தங்களது உரிமையை விட்டு கொடுக்காமல் சிறப்பாக செய்து அசத்தினர். வழக்கமாக சீர் என்றாலே மதுரை, தேனி பகுதியை தான் குறிப்பிட்டு சொல்வார்கள் என்ற நிலையில் அதற்கு சற்றும் குறைந்தவர்கள் இல்லை தூத்துக்குடி தாய் மாமன்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் இவர்கள் செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளது.